வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். சண்டே ஸ்பெஷல் இட்லி சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கன் ஆல்ரெடி கழுவி லெமன் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி போட்டு நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வானல் வச்சு பட்டை, லவங்கம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெயிலே நம்ம டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா இஞ்சி பூண்டு வந்து கருகிடும். அதனால் நான் மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. கழுவி எடுத்து வச்சுக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது சிக்கன் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம இந்த பக்கம் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு. சூடான இட்லியும் சுவையான சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.